ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலிஸ்ட்னுடைய கடந்து வந்த பயணம் அப்படின்ற வீடியோ, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். வருஷம் இது நடக்கிறது தான். எல்லாருக்குமே அவங்க கடந்து வந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் இப்போ போடுறாங்க மாதிரி இருக்குது. ஆனால் வீடியோலாம் போட மாட்டாங்க. கடந்த சீசன்லாம் வீடியோ கிடையாது, ஒன்லி ஃபோட்டோஸ் தான். மெமரிஸ் எல்லா ஃபோட்டோஸும் அழகாக பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு பார்க்கறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த ப்ரோமோவில் 2 பேருனுடைய பயண வீடியோ காமிக்கிறாங்க. சான்ஸே இல்லைங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா மனம் உருகி இவ்வளோ நாள் நம்ம இங்கேருந்து இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு விக்கல்ஸ் விக்ரம் ரொம்ப பெருமிதம் அடைகிறாரு. பொதுவாகவே விக்கல்ஸ் விக்ரம்லாம் கண்ணீர் விட்டு அழுகிற ஆள். இதெல்லாம் போட்டாக்கா அவர் அழுவாமல் இருப்பாப்ல. பொங்கின்னு அழுது இருக்கிறாரு. இந்த வீட்டில் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸாக அமையல. எனக்கு நான் அந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷனாக இருந்துட்டேன்னு தெரியல. ஆனால் எனக்கு சொல்லிக்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிற மாதிரி எனக்கு இவங்களுடைய ஒரு பாயிண்டில், ஒரு மூமெண்ட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு, இவங்களாம் லைஃப் லாங் வெளியே எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் எனக்கு அமையலை இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி ரொம்ப உருகி அழுகுறாங்க. அதை கேட்ட பிக் பாஸ் என்ன சொல்கிறாருனாக்கா, திவ்யா கிட்ட, திவ்யா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. மனுஷன் வேற லெவல். திவ்யாவை உருகுலைச்சு வச்சுட்டாருன்னா சொல்லணும். பிக் பாஸுக்கும் திவ்யாவுக்குமே எப்பவுமே ஒரு பாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாண்டிங்கும் இப்போ தெரிஞ்சது. திவ்யா எமோஷனலாக வீக்காக இருக்கிற நேரத்தில் அவர் பார்த்தீங்கன்னா கன்சோல் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திவ்யாவுக்கு எல்லாருமே சொல்கிறாங்க, கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பேர் சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கிறோம் திவ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலாக வந்துட்டோம், நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னும் 2 நாள் தான். யார் கப்படிக்க போகிறாங்க நம்ம பார்த்துடலாம். கெஸ்ட்டாக வந்தவங்க எல்லாருமே போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நாளைக்கு ஒரு நாள் இவங்க 4 பேர் மட்டுமே அந்த வீடை என்ஜாய் பண்ணுறதுக்கு விடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 பேர் மட்டுமே அந்த வீடு என் வீடு அப்படின்னு 4 பேருக்குமே அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும், பெரிய புத்துணர்ச்சியாக இருக்கும். இந்த வீட்டில் நம்ம இங்கெல்லாம் இருந்தோம், இவங்க 4 பேர் மட்டுமே ஷேர் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக ஒரு நைட்டு இவங்க 4 பேருமே தனியாக இருக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ். அதனால இன்னைக்கு ஈவினிங்கில் எல்லாருமே வெளியே வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, இதுதான் திவ்யா கதறி அழுத காட்சி, விக்கல்ஸ் விக்ரமும் கதறி அழுத காட்சி. ஸோ மக்களே, யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அடுத்த வீடியோ, அடுத்த லைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.